உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் கூத்தரம்பாக்கம் கிராமத்தில் அனைத்து மக்களுக்கு சொந்தமான அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் புதிதாக கட்டப்பட்டு வந்தபோது தலித் மக்களிடமும் தலக்கட்டு பங்கு தொகை வாங்க வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தை முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த மக்களுக்கு எவ்வித அழைப்பும் இல்லாமல் எவ்வித ஆலோசனையும் செய்யாமல் குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிலையில் கூத்தனப்பாக்கம் காலனியில் வாழும் தங்களுக்கு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு நிகழ்வுகளில் பங்கெடுக்க உரிமை வழங்கிடக் கோரி விசிக மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரி செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரிடம் தலித் மக்கள் மனு வழங்கினர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் ஜெய்சங்கர், நாகப்பன், பெருமாள், முருகன், சேகர், வரதன், சுரேஷ், சங்கர், சுப்பிரமணி, ஏகாம்பரம், மதுரை வீரன், வேதாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில், இந்த கோவில் அனைத்து மக்களுக்கும் சொந்தமான கோவில். இந்த கோவிலில் தலித் மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்காக கடந்த 35 ஆண்டுகளாக தலித் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தங்களுடைய உரிமைக்காக. அந்த வகையில் தலித் மக்களுக்கு எந்தவித அழைப்பும் கொடுக்காமல், அவர்களுக்கிடம் எந்தவித ஆலோசனையும் செய்யாமல் புதிய கோவிலை கட்டி அதற்கு குடமுழுக்கு செய்கின்ற வேளையில் இந்த அதிர்ச்சியடைந்து தலித் மக்களுக்கு தகவல் சொல்லப்படவில்லை என்கின்ற தகவலை காலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனே ஆர்டிஓ தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அறிவுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் இன்று தலித் மக்களும் சாதி இந்து பிரிவில் சேர்ந்தவர்களும் இன்று ஆர்டிஓ தலைமையிலே அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதன் விளைவாக இரு தரப்பும் சமாதானமாக போவது என்று முடிவெடுக்கப்பட்டது. தலித் மக்களுக்கு உரிய பங்களிப்பை, வழிபாட்டு உரிமையை வழங்குவதாக அந்த தரப்பும் ஒத்துக்கொண்டிருக்கின்றனர். எனவே தலித் மக்கள் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பது என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க கூடாது என்றும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் மகிழ்ச்சி. இன்றைய அமைதி பேச்சுவார்த்தை இரு தரப்பிற்கு உடன்பாடு எட்டப்பட்டதில் உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சி. வேலூரில் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை சார்பாக இந்திய அரசியலமைப்பு சட்ட தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பேரவை மாவட்ட தலைவர் பால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பேரவை மாவட்ட செயலாளர் மாநகராட்சி செல்வம், பேரவை மாநில துணைத் தலைவர் அரப்பாக்கம் ராஜா, நிதி செயலாளர் CM பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்கான் சிலை அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊராட்சி செயலாளர் வழக்கறிஞர் வினோத் தலைமையில் நாட்டரசன்பட்டு பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தினை பாதுகாத்திட உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு தினத்தையொட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலையில் உள்ள மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரை பழவன், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சத்தியன், விசிக நிர்வாகிகள் சுதாகரன், ஜோதீஸ்வரன், கென்னடி, ராஜேஷ்குமார், சதீஷ், வெள்ளியங்கிரி, சண்முகம், முல்லைராசு, முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை பாதுகாத்திடவும் மனுஸ்மிருதி எனும் மனு சட்டத்துக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து நமக்கு வழங்கிய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றிய நாள் நவம்பர் 26 இன்று. நம்மளையெல்லாம் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல்படி திருப்பூர் மாநகர மாவட்ட அலுவலகத்தில் திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள்
இச்சட்டத்தை பாதுகாக்கவும் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தி சனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கவும் சட்ட நாளில் உறுதியேற்றோம். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு விசிக மையம் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இங்கு வீரவணக்க முழக்கமும் எழுப்பப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் பூந்தோட்டம் தனசேகர், ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் கவியரசு, ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, நகர துணை செயலாளர்கள் வீரபாண்டியன், வீரமணி, வயலூர் இளங்கோவன், வழக்கறிஞர் மதுசூதனன், தொண்டரணி அமைப்பாளர் பழனிசாமி, மேட்டுக்காலனி வீரமணி, மாத்தூர் ஐயம்பெருமாள், ராகுல், மேட்டுக்காலனி சதீஷ், சித்தேரிகுப்பம் தேவா, ஒன்றிய துணை செயலாளர் சரவண ராம்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் 1949ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த நாள்தான். இன்றோடு 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் உறுதிமொழி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்ட நாளை கொண்டாடி வருகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் என்பது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது செக்குலரிசம், ஃபெடரலிசம், புளூரலிசம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சியல், பன்மைத்துவம், இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற அடிப்படை கூறுகளான இந்த சட்டத்திற்குட்பட்டு தான் திருத்தவும் முடியாது, இந்த சட்டங்களை மாற்றவும் முடியாது, வேறு சட்டங்களை இயற்றினாலும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும் என்பது இன்றைக்கு முதன்மையான கூறுகளாக இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு எதிரே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் கலந்து கொண்டார். முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கரை வாழ்த்தும் விதமாக கையில் வீசிக்கவினர் குழிகளை தொண்டர்கள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் கோட்டை கலைவாணன், தேவ கலையரசன், கப்பல் செந்தல், கிள்ளி விளவன், ராஜா, அம்பேத் விளவன், சிவஞானம், மாரவாடி செந்தல், மோகன், தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன், நகர துணை செயலாளர் ஆறுமுக பாண்டி, புலிவளவன், குணசீலன், நல்லைசீனி, சிறுத்தை கார்த்திக், நாகராஜ், ராமன், நத்தமானேகம், ஜெகநாதன், கௌரன், லோகநாதன், சின்னு, மூர்த்தி, கம்சலா, இந்துமதி, விடுதலைமதி, முனியம்மாள், முத்துலட்சுமி, காளியம்மாள், ஆண்டச்சி பிரியா, ரத்னாம்பாள், தீபாஞ்சலி மேலும் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த மணிகன், கோபால், மாது, மகேந்திரன், ஆனந்த் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் மகளிர் அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி விசிக கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள பாலப்பம்பட்டி சமத்துவபுரத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விசிகவினர் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை பாதுகாக்கவும் மனுஸ்மிருதி எனும் மனு சட்டத்துக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு மையத்தின் மாநில துணை செயலாளர் விடுதலைமணி, வடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன், சிட்டிபாபு, குடிமங்கலம் முத்துசாமி, உடுமலை மகாலிங்கம், ரவிக்குமார், நாகூர் கனி, பொன் சக்திவேல், சையத் இப்ராஹிம் அலி, மாதவராஜ், செம்மொழியின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமுட்டம் கடைவீதியில் அரசியல் சாசன தினம் கொண்டாடப்பட்டது. ஒன்றிய செயலாளர் ரவி, ஒருங்கிணைப்பாளர் சின்னையா, சக்திவேல், குப்புசாமி, ரத்னராஜா, ஆனந்தமணி, பாரதி பிரசாத், பழனிசாமி, அன்புராஜா, விடுதலை பழனி, காளிதாஸ், மணிகண்டன், ராதா ரவி, செல்வமணி, பாலமுருகன், மகேந்திரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.
இந்திய அரசியல் சாசன தினத்தையொட்டி தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் மறியலில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஆதி தமிழர் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் ரங்கசாமி, சமூக நீதி நல்லிணக்க பேரவை, சிவா, தமிழ் நீதி மாநகர செயலாளர் தமிழ் முதல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் விஜயலட்சுமி, இன்ஃபன்ட் ராஜ், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை ராஜீவ்காந்தி, ஜெய்சங்கர், உக்கநாடு விஜி, உள்ளூர் பாஸ்கர், தஞ்சை சுப்பையா ரெட்டி உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மைய மாவட்டம் விக்கிரவாண்டியில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் எதிரில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன், தங்க ஜெயச்சந்திரன், நகர செயலாளர் சந்தர், மாநில துணை செயலாளர் திருவேந்தன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ், விசிக ஒன்றிய கவுன்சிலர் ஏகாம்பரம், நமச்சிவாயம், ஒன்றிய பொருளாளர் ஆசூர் ஏழுமலை, ஒன்றிய துணை செயலாளர்கள் விஜய் வளவன், சரண்ராஜ், மணிகண்டன், கமலக்கண்ணன், பிரபு, பார்த்திபன், செல்வகுமார், மகளிரணி மாவட்ட நிர்வாகிகள் சிவசக்தியா, கோமலா, திவ்யா, தமிழ்ச்செல்வி, ராஜினா உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி வேலூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பிலிப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மேலிட பொறுப்பாளர்கள் கௌதமன், செல்வம், பிரவீன், வேலூர் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலர் ஜாஃபர், கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலர் ஆல்பர்ட் ஜெயராஜ், தொண்டரணி அமைப்பாளர் வையாபுரி, வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமுல்ராஜ், பொதுச் செயலாளர் ரஃபீல், பிரபுராஜ், வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள விசிக மாவட்ட அலுவலகத்தில் அரசியலமைப்பு சட்ட முகப்புரை உறுதிமொழி ஏற்பு விழா மாவட்ட செயலர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் நகர செயலாளர் சக்தி, ஒன்றிய செயலாளர் சந்தர், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன், ராஜி, ரவிக்குமார், மாதனூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி விசிக விழுப்புரம் மைய மாவட்ட மயிலம் ஒன்றியத்துக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டில் அரசமைப்பு நாள் சுரட்ட உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக பேருந்து நிலையம் முதலில் வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட அரசமைப்பு நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர்கள் கார்மேகம், ரஞ்சித்குமார், மாநில துணை செயலாளர்கள் கார்விளவன், ரணியன், ரவிச்சந்திரன், ஒன்றிய பொருளாளர்கள் ரஜினி, ஏழுமலை, பன்னீர்செல்வம், பார்த்திபன், தமிழ்மணி, சுந்தரமூர்த்தி, ஜெய ஆனந்த், கிங் சேகர், வள்ளனூர் மகேஷ், முத்துவேல், பலராமன், மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் ரோஜா, வடிவேல், ஏசுதாஸ், கௌரி சங்கர், சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்தில் சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் உறுதிமொழி வாசிக்க கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் நகர செயலாளர் யுவான், ஒன்றிய செயலாளர் பசுபதி உழவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜெயக்குமார், செங்கோடன், கேசவன், சத்யராஜ், ஜெகதீசன், தமிழ் வளவன், வழக்கறிஞர் பிரபு, நெப்போலியன், தமிழ்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபுடிலன் தலைமையில் சட்டப்பேரவை முன்பு உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசியலமைப்பு செயலாளர் தலையாரி பொருளாளர் தமிழ்மாறன், எழில்மாறன், ஆதவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அரசியலமைப்பு நாள் குறித்து எடுத்துரைத்து வீரவணக்க முழக்கம் எழுப்பி உறுதிமொழி ஏற்கப்பட்டது.
இதில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள், சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி மாவட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலிட பொறுப்பாளர்கள், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் நெப்போலியன், இஸ்லாமிய பேரவையின் மாநில துணை செயலாளர் மக்காலில் மற்றும் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு இயக்க மாநில செயலாளர் சத்திகிரி, நகர செயலாளர் பச்சைப்பிள்ளை, தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு, துணை செயலாளர் பாலு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மல்லர்பன், நகர துணைத் தலைவர் எம்ஜிஆர் இனேவன், வழக்கறிஞர் சீனு, ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன் மற்றும் ஓகியூர் தலித் ஏழுமலை, ஆதி மோகன்லால், மோகன், ஆட்டோ ஏழுமலை, செந்தில், ஆசிரியர் ராஜாராம், உதயமாம்பட்டு, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்திரா நகர், காயரம்பேடு, கூடுவாஞ்சேரி, பேரமனூர், கீழக்கரணை, சின்ன செங்குன்றம், மறைமலை நகர் நகராட்சி அலுவலகம் மற்றும் விசிக கட்சி அலுவலகத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தி கட்சி கொடியேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வடக்கு செயலாளர் மணிமாறன், கடம்பூர் அருள் அன்பழகன், மாஸ்டர் ஆனந்தன், கோதண்டன், தங்கராஜ், திராவிட முரளி, அன்பு செல்வம், சுதாகர், கேசவன், குருமூர்த்தி, தமிழ்வாணன், விடுதலை சசி, சிறுத்தை பாஸ், பரத், தீபக், மதன், லதா, ராஜேஸ்வரி, வெண்ணிலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றிய நாள் நவம்பர் 26. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் நீற்று போகாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று நமது தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடு தழுவிய அளவு விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலையின் முன்பு உறுதிமொழியை ஏற்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பை சட்டத்தை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலையில் இந்திரா நகர் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு உறுதிமொழி எடுத்து அங்கிருந்து காயரமேடு, கூடுவாஞ்சேரி, பேரமனூர், கீழக்கரணை, சின்ன செங்குன்றம், இன்று மறைமலை நகராட்சி அலுவலகத்திலும் நமது கட்சி அலுவலகத்திலும் உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கட்சியின் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார் கோவில் தொகுதி மாவட்ட செயலாளர் மனவாளன் மற்றும் அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், ராவணன், வெற்றிவேந்தன், மாவட்ட அமைப்பாளர் பன்னீர்செல்வம், செந்தில்குமார், ஜெயக்குமார், வானமதேவிராஜா, மூவூர் மதி, இளைய பெருமாள், ஒன்றிய துணை செயலாளர்கள் இளந்தமிழன், மாயவன், செல்வகுமார், நகர செயலாளர் திருநாவுக்கரசு, ஆற்றல் அரசு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் அமுதமொழி, பாரதி, அரபத் துனிசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசியலமைப்பு சட்டத்தின் வகுத்தெடுத்த நாளான இன்று எழுச்சி தமிழர் அவர்களால் உருவாக்கப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்வித்துறை அனைத்திலும் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உறுதிமொழி ஏற்க தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்திற்கு இந்த விதத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை காட்டுமன்னார்குடியின் தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த ஒரு சூழலை உருவாக்கிய காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வன், நகர செயலாளர் ஜான் மைக்கேல்ராஜ், மாவட்ட துணை அமைப்பாளர் வீரகுமார், நகர்மன்ற உறுப்பினர் நேரு, தலைக்காடு ஹரி, பாமணி, பாலமுருகன் மற்றும் பள்ளங்கோவில் ஸ்டாலின், மாநில வழக்கறிஞர் அணி பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட விசிக சார்பில் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே விசிக ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான ரமேஷ் கர்ணா தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மண்டல மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், நகர ஒன்றிய செயலாளர், மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட விசிக சார்பில் கனியம்பாடி பேருந்து நிலையம் அருகே விசிக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ரவி, மாநில துணை செயலாளர் சரவணன், ஒன்றிய பொருளாளர் முருகன், துணை செயலாளர்கள் பிரபு, யுவராஜ், நிர்மல், ரகுநாதன், பூபாலன், முருகேசன், மணிமாறன், சிலம்பரசன், பரத்குமார், திருக்குமரன், வசந்தகுமார், கம்பசமுத்தன் பிரபு, சல்மானதான், பொற்செழியன், பிரவீன், காஜா, அப்பு, பாட்ஷா, தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி விசிக கடலூர் மாவட்டம் சார்பில் கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பாக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில், கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அர்விடி நம்பி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மற்றும் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மண்டல செயலாளர் ராஜ்குமார் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய முகாம் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு கட்சியின் முதன்மை செயலாளர் மற்றும் மறுசீரமைப்பு மேலிட பொறுப்பாளர் பாவர்ஸ் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் இதில் வரவேற்புரை நிகழ்த்தினார். கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுரையிட நம்பி அரசியல் சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக வாசிக்க அதனை பின்தொடர்ந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் மறுசீரமைப்பு ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் ராஜ்குமார், புஷ்பலதா, குறிஞ்சிப்பாடி தொகுதி துணை செயலாளர் கோபால், ஒன்றிய செயலாளர்கள் கலியமூர்த்தி, அருள் செல்வம், கோவிந்தன், புலிகொடியன், செங்கதிர், நடன சபாபதி, சம்பத், நகர பொருளாளர் இமானுவேல், மாநில நிர்வாகிகள் பாவானன், குருமூர்த்தி, ஸ்ரீதரன், முரளி, ராஜீவ், ஜெகன், சுரேஷ் பாபு, தமிழ்வெளி, பிரபாகரன், கிருஷ்ணா, வேலு, விசு, பிரபு, கண்ணன், வழக்கறிஞர் அசோக்குமார், ராஜ், கௌதம், சின்னா, வாசன், பருக்குணம், பாரத் உள்ளிட்ட கடலூர், பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மற்றும் முகாம் முன்னணி தோழர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி விசிக சார்பில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. விசிக மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமையில் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் பாதுகாத்திடுவோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழி வாசகங்களை ஏற்றுக்கொண்டனர். இதில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி கட்சி நிர்வாக மறுசீரமைப்பு மேலிட பொறுப்பாளர் செங்கோலன், தேர்தல் பிரிவு மாநில துணை செயலாளர் தனக்கோடி, மண்டல துணை செயலாளர் மாறன், துணை செயலாளர் கருப்பசாமி, தொகுதி செயலாளர் மருதபாணன், செய்தி தொடர்பாளர் சுதாகர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் இந்திரா காந்தி மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி தேனி மேற்கு மாவட்ட விசிக சார்பில் பொதுப்பணித்துறை அரசு ஆய்வு மாளிகை முன்பு அரசியலமைப்பு சட்ட முகப்பரை உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி தலைமையில் மாவட்ட செயலாளர் மதன் முன்னிலையில் நடைபெற்றது. மாவட்ட பொருளாளர் ச பெர்க்மான்ஸ், மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், தொகுதி துணை செயலாளர் உதயகுமார், உத்தமபாளையம் பேரூர் செயலாளர் முத்துராஜ், அனுமந்தன்பட்டி பேரூர் செயலாளர் ஜெயக்குமார், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ஆண்டனி, வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் தயாளன், கம்பம் ஒன்றிய பொருளாளர் முருகன், ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, நகர அமைப்பாளர் அப்பாவு, கோவிந்தன்பட்டி பொறுப்பாளர் பிரபு, விஜய், சிறுத்தை, பாபு, சுல்தான், ரஃபீக், ஷாஜகான், ஏனோக், கோம்பை, சங்கரமூர்த்தி மற்றும் குமார் விசிக கட்சியின் மாநகர, மாவட்ட, நகர, பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இன்று எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தேனி மாவட்டம் உத்தவாலயம் பேரூராட்சி சார்பாக தேனி மேற்கு மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வகுப்பளித்த அரசியலமைப்பு சட்ட நாளில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். இனிவரும் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியிலும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களை ஒருங்கிணைக்கும் பணியிலும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து களமாடுவோம் என்று இந்த உறுதியேற்பு நாளில் அனைவரும் மீண்டும் உறுதியேற்கிறோம்.